ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ஜாப்பனீஸ் சீசன் இட்ஸ் ராங் டு பிக்கப் கேர்ள்ஸ் இன் டான்ஸ் சீசன் 1 எபிசோட் 4 பார்க்க போகிறோம். இந்த அனிமே சும்மா நல்லாயிருக்கும். ப்ளஸ் இது ஃபேண்டசி கேட்டகரி. அதெல்லாம் இதான் போகிற ஃபஸ்ட் அனிமே. ஸோ அதனால் கொஞ்சம் திக்கி பேசுவேன். ஸோ அதாட்டு கொஞ்சம் மனசு எடுத்துக்காங்க. அதெல்லாம் போக நானும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன். சரி, ஓகே, வாங்க வரலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோமே கில்டுக்கு வந்திருக்கோம். பிகாஸ் நான் அட்வென்ச்சர் பண்ண போனால் அதுவும் சும்மா இல்லை. நான் 7th ஃப்ளோர் போகிறேன் ஹீரோ சொல்லுவான். எரினாமே கேட்பான். போனாடி நான் 5th ஃப்ளோருக்கு போன வரைக்கும் நான் இப்படி திட்டினேன் அப்படின்னு எரினாமே கேட்பா. நான் அந்தாட்டி போனவட்ட நிறையா லெவலப் இன்க்ரீஸ் ஆகிட்டேன். அந்த மாதிரி நான் எஃப் ரேங்க்லேருந்து ரேங்க் போயிட்டேன்னு சொல்ல என்ன சொல்கிற அந்த மாதிரி அவங்களுமே பார்க்குறாங்க. இப்போ மற்ற இதெல்லாம் ஸ்கில்ஸ்லாம் ரேங்கில் இருக்குது. எல்லாமே எஜிலிட்டி ஒட்டுமே ரேங்கில் இருக்குது. என்னால் டீட்டெயிலாக படிக்க முடியாட்டும் நான் இப்போதைக்கு நான் ஓரளவுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் தாங்காம மாறுற அந்த மாதிரி அவங்களுமே சொல்லுவாங்க. இன்னுமே கேட்குறோம் நான் 7th ஃப்ளோர் போகலாமான்னு. சரி, ஓகே, இனிமேல் எனக்கு ரைட்ஸ் இல்லை, நீ போகலாமா வேலாமான்னு சொல்கிறக்கு. சரி, ஓகே, நாளைக்கு நீ ஃப்ரீயாக பால் அந்த மாதிரியுமே எரினா கேட்குறா. அப்படியே சீன் கட் ஆகுது. ஹீரோ பார்த்தா வெயிட் பண்ணியிருக்கான். ஹீரோமே வெயிட் பண்ணிட்டுருக்கான். அப்படியே எரினாமே வருது. அப்படி இருந்தாட்டு ஆஃபீஸர்ஸ் போடாமல் ஆஸ் யூஸ்வல் சாதாரண ஆர்டினரி ட்ரெஸ் போட்டுருக்கோம். ஹீரோமே பார்த்து கொஞ்சம் இதாக வைக்கப்படுவான். அப்படியே அதுவுமே கேட்கும். ஆமாம், ட்ரெஸ்ஸே எப்படி இருக்குது, கொஞ்சம் இது பண்ணல, ரேட் பண்ணல, மாதிரி ஏதாவது சொல்லு அந்த மாதிரி அவங்களே கேட்குறாங்க. இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் ரொம்ப எங்கே ஆன மாதிரி தெரியுங்க அந்த மாதிரி ஹீரோ சொல்லுவான். நான் அந்தளவுக்கு ஏஜில் ஆகலை, நான் எரியுமே பிடிச்சி கில்லும். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அந்த மாதிரி அவங்களுமே இது எரிண்டாட்டு கேட்குறான் ஹீரோ. நான் அந்த எப்பாஸ்டர் ஷாப்பிங் மாலை போகிறோன்னு சொல்ல இன்னும் இந்த பிராண்டட் ஷாப்பிங் மால் ரொம்ப காசு ஆகும்னு ஹீரோ சொல்கிறான். அப்படியே அவங்களுமே போகிறாங்க. பெரும்பாலும் அல்டிமேட்டாக மட்டும் இல்லாமல் காஸ்ட்லியாகவும் இருக்கும். இதை பார்த்து ஹீரோவே ஷாக் ஆயிரும். அப்படி வாங்க கஸ்டமர் அப்படின்னு டெஸ்டியாக நிற்கும். இதை பார்த்து ஹீரோவே ஷாக் ஆயிரும். ப்ளஸ் டெஸ்டியாமே ஷாக் ஆயிரும். நீங்கள் என்ன பண்ணுற அந்த மாதிரி இந்த டெஸ்டியாமே கேட்கும். ஆமாம், அதுக்கு இந்த பொண்ணு யார் அந்த மாதிரி இந்த டெஸ்டியாமே கேட்கும். இவங்க தான் மிஸ் எரினா அந்த மாதிரி ஹீரோமே சொல்கிறான். நான் தான் எரினா, நான் பெல்லுக்கு ஆர்மர் ஷாப் வாங்கலான்னு ஷாப்பிங் கொடுக்கலான்னு கைட் பண்ண வந்தேன் அந்த மாதிரி சொல்கிறான். நீனாவும் இந்த மாதிரி சொல்லிட்டுப்பா, நீங்கள் ஏதோ வாங்கி கொடு, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் காதில் இப்போ சொல்கிறா டெஸ்டியா. நீ ஆர்மர் வாங்கி கொடு, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் நான் பெல்லோட்டு நீ சர்வீஸ் பண்ணி கண்ட்ரில் வரும்னு வச்சேன். நீ அவ்வளோதான் அந்த மாதிரி ஃபன் பண்ணியிருப்பாங்க. இதுலேயே ஒரு அண்டர் கிரவுண்ட் ஷாப்பிங் மாதிரி இருக்கும். எல்லாமே சீப்பாகவும் ப்ளஸ் இது குவாலிட்டியாக கிடைக்கும். அந்த மாதிரி அவங்களுமே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோக்குமே தெரியும் இந்த இடத்துல குவாலிட்டியாகவும் ப்ளஸ் இதாக இருக்கும். அந்த மாதிரி அவங்களுமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஹீரோக்கு பார்த்து ரொம்ப கியூரியாசிட்டி எக்ஸைட்மெண்ட் இருக்குது. நான் போய் அந்த ஆர்மரை போய் போய் நான் பார்க்கணும்னு சொல்லுவான். அப்படியே ஆர்மரை பார்ப்பான். அது அந்த ஆட்டோ மாதிரி போட்டிருப்பாங்க. ப்ளஸ் சீப்பாகவும் இருக்காது, ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்காது. அதுவும் அந்த ஆர்மருக்கு பொறுத்த கொஞ்சம் கீழே இருக்கும். அப்படியே சொல்கிறான், நான் இந்த ஆர்மே செலக்ட் பண்ணிக்கிறேன்னு. ஓகே, எனக்கு ஓகே, லைட் மெட்டலாக்கு. சரி, ஓகே, நீ தான் டஞ்சனுக்கு போகிற, எனக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் எங்கே பாரு, நீ அட்லீஸ்ட் உன் சப்போர்ட் இல்லாமல் பார்ட்டியாச்சும் நீ பாம் பண்ணு, இது உன் சேஃப்டிக்காக மாதிரி சொல்கிறேன் அந்த மாதிரி அவங்களுமே சொல்லுவாங்க. அப்படியே நீ சொன்னீங்கன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த மாதிரி கைட் பண்ணுற அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோவே பார்த்து சொல்லணும்னு சொல்லியிருப்பான். ஷாப்பிங் முடிச்சுட்டு வராங்க. அப்படியே சொல்கிறா, உனக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ்னு. பார்த்தா கை பிளேட் மாதிரி இருக்கும். இதை வாங்கி கொடுத்தான். இதை பார்த்து எனக்கு பெல்லே ஷாக் ஆகிட்டு, ஏன் இது வாங்கி கொடுத்தீங்க, ரொம்ப காஸ்ட்லி அந்த மாதிரி கேட்க, எனக்கு முடிஞ்ச வரைக்கும் என் சின்ன ஹெல்ப்பு அந்த மாதிரி அவங்களுமே சொல்லுவாங்க. அவங்களுமே சொல்கிறாங்க, இங்கே பாரு பெல், நீ டஞ்சனில் ரொம்ப ரிஸ்க் இருக்க போகிற. இல்லாமல் நான் ஆஃபீஸில் சும்மா ஒர்க் பண்ணிவிட்டு நான் ஆஃபீஸில் இருக்கேன். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லாமே எங்கே பண்ணுங்க, உன் உயிரை நீ கையில் பிடிச்சிட்டுக்க. நீ எப்படியுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி நீ ஸ்ட்ராங் ஆகும்னு ஆசைப்பட்ற. என்னால் முடிஞ்சளவுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் அவங்களுமே சொல்லுவாங்க. இதை பார்த்து ஹீரோமே ரொம்ப வைக்கப்பட்டு ப்ளஸ் அவனுமே ஹீரோவில் ஒத்துக்க முடியாது, வேணாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இது பண்ணியிருப்பாங்க. இப்போ சீனு கட் ஆகுது. ஷாப்பிங் முடிச்சுட்டு ஹீரோ டையில் வந்திருப்பான். அப்படியே பொண்ணு இடிச்சிக்கும். அந்த பொண்ணுமே கீழே வந்திருக்கும். ஒருத்தன் துரத்துட்டு வந்திருப்பான். ஹீரோமே காப்பாற்றிருப்பான். நீ எதுக்கு அதை காப்பாற்றுன்னு அவனுமே கேட்குறான். குட்டி பொண்ணு பாவம், அதுக்கு நீங்கள் ஏன் அட்டாக் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஹீரோமே கேட்குறான். கேட்க நீ யாரா அப்படின்னு அவனுமே கேட்பான். ப்ளஸ் சிறு ஹோட்டலில் ஒரு நியோன்னு ஒரு பொண்ணு வேலை கேட்கும். அது கேட்க இப்போ என்ன பிரச்சனை அந்த மாதிரி அதுவுமே கேட்கும். இப்போ உங்கள் 2 பேருக்கு என்ன, உங்கள் 2 பேர் நான் சாவடிக்க போகிறேன் அந்த மாதிரி அவனுமே பேசியிருப்பான். ஜஸ்ட்டு ரியோ ஒரு கண்ணு பவரா பாப்பா, அது பார்த்துருக்கே அவன் பயந்து தெரிச்சு ஓடி போயிடுவான். இப்போக்கி நீ தப்பிச்சிட்டின்னு சொல்லிட்டு. அப்படியே இப்போ அந்த பொண்ணுமே காணா. சரி, ஓகே, இந்த மாதிரி அவங்களுமே பேசியிருப்பாங்க. சிறுமே உன் மேலே ரொம்ப உயிருக்கா, நீ இல்லைன்னா என்ன பண்ணுறது அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ரியோமே நோட்டீஸ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு வாளுக்கு பின்னாடி இந்த மாதிரி எப்படின்னா ஒரு வில்லத்தனமாக சிரிக்கும். சரி, ஓகே, எனக்கு டைம் ஆகுது, பி கேர்ஃபுல்லாக அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ சீன் கட் ஆகுது. ஹீரோமே புது ஆர்மரை போட்டு அப்படியே டெஸ்ட் ஆட சொல்கிறான் பாய்னு.
அவங்களுமே தூக்கம் இருக்கிறதுல சரி ஓகேன்னு அவனே சொல்லியிருப்பாங்க. ஹீரோமே டஞ்சன் வாசலுக்கு வந்துடுவான், அதாவது இந்த வெளியே. அப்படியே எல்லாரும் இப்போ ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே சப்போர்ட்டர் வச்சுட்டாங்க. சப்போர்ட்டர்னா இந்த மாதிரி டீம் சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் லெல்லின்னு ஒரு பொண்ணு வர்றா. அந்த பொண்ணு நீங்கள் சப்போர்ட்டர் தெரியுங்களா, நானா இருக்கட்டா அந்த மாதிரி சொல்கிறா. இப்போ ஹீரோமே ரிப்ளை பண்ணுறான், ஹெல்ப் பண்ண ட்ரம் கேர்ள் நீ என்ன அப்படின்னு சொல்ல, நான் ட்ரம் கேர்ள் கிடையாதே அப்படின்னு அவன் டைல்ஸ் காமிக்கிறான். ஹீரோமே எக்ஸைன்மெண்ட்ல இது பண்ணியிருக்கான், என் கூசுன்னு அதுவுமே சொல்லியிருக்கோம். ஹீரோமே ஃபவுண்டைன் மேலே உட்காந்துருப்பாங்க. அவங்க கேட்குறான், நான் அவங்க சப்போர்ட்டாக இருக்கலாமா லில்லி கேட்கும். அதை பார்த்தா திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோமே சொல்கிறான். சரி அப்போனா நீங்கள் என் டீமில் சேர்த்து நான் உங்கள் டீமில் சேர்த்துக்கிறேன், அல்லாமல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் என் காதை தொட்டுத்தீங்க தடவி கொடுத்தீங்கன்னு சொல்ல ஹீரோமே ஒரு மாதிரியாக வைக்கப்படுறான். அந்த சரி ஓகே நீங்கள் ஒரு நாள் என் சப்போர்ட்டராக ஹீரோமே சொல்லுவான். ஒன்றுமே ஹாப்பியாயிருவா. இப்போ டஞ்சன் ஒரு இன்சைடில் இருப்பாங்க. அங்கே மான்ஸ்டர் போட்டு தருவான். அப்படியே அந்த பொண்ணு சொல்லுவோம், சூப்பர் மாஸ்டர் நீங்கள் இந்த செம்மையாக போட்டு தரீங்க, எல்லாமே அது என்ன ஸ்வாடுன்னு கேட்க, இது என் காடஸ் கொடுத்த சின்ன கிஃப்ட்டு அந்த மாதிரி அவனே சொல்லுவான். சின்ன கிஃப்ட்டில் கிஃப்ட்டுன்னு சொல்லியிருப்பான். ஆமாம் யார் உங்களுக்கு அது ஃபேமிலி மெம்பர் எல்லாமே யார் உங்கள் காடஸ்ன்னு ஹீரோமே கேட்குறான். அந்த பொண்ணுமே சொல்கிறான், நான் சோமா ஃபேமிலியில் வரேன்னு. எல்லாமே அந்த பொண்ணுமே கத்தி கொடுக்குறான். அந்த கத்தி பார்த்துட்டு இருக்கிறான். அதாவது டெஸ்டியாக கொடுத்த கட்டியை குறுக்குன்னு பார்த்துருக்கா. ஹீரோமே டஞ்சன் ஒரு ரைட்லாம் முடிச்சுட்டு அப்படியே வரனா அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையுமே காசு கன்வெர்ட் பண்ணுறக்கு நடந்த எல்லாத்தையுமே ஹீரோமே சொல்கிறான். லில்லி தான் எனக்கு ஒரு நாள் சப்போர்ட்டாக வந்தான்னு. ஹீரோ ஃபேமிலி டீட்டெயில்ஸை அந்த லில்லியோட ஃபேமிலி டீட்டெயில்ஸுமே அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான். அவன் எனக்கு ஒரு நாள் சப்போர்ட்டாக இருந்தா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அந்த பொண்ணை பார்த்து நீ அன்றைக்கி நிற்க எனக்குமே அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே போகிறாங்க. அந்த பொண்ணுமே எதுவும் சொல்கிறா. எரினா கேட்குறா, எங்கே உன் கத்தினா, ஐயோ நான் தொழிச்சு தானே கத்துறா. அப்போன்ற இது லில்லி பொண்ணா அந்த கத்தியை தெரியுது. லில்லியுமே அது விற்கலான்னு இருப்பா. அவங்களுமே சொல்கிறாங்க, என்னவா அந்த கத்தி ₹1 தெரியாது, ஏன்னா சுத்தமாக இது கட்டுக்கோ பண்ணலன்னு சொல்ல, இது ₹30 தெரியாதுன்னு அதுவுமே கடுப்பில் வந்துட்டுருக்கு. அப்படின்னு நான் கொஞ்சம் பார்த்தேன், அந்த கத்தி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் டஞ்சனுக்கோ இந்த பால் யூஸ் பண்ணால் ரொம்ப கத்திலாம் குளிச்சிச்சு அப்படின்னு டென்ஷனில் போயிட்டுருக்கா. அப்படியே சிறுமே அப்புறம் 2 பேரும் கிராஸ் பண்ணுறாங்க. ஐயோ சொல்கிறா, அந்த கத்தி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, நீ கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு ஒரு கான்ட்டாக சொண்டு வரா. முடியாது ஏன் கட்டி ஆகணும்னு சொல்லுவோம், கான்ட்டாக சொண்டு வரா. அதுக்கே அதுக்கு வந்து ஃபோர்ஸ் எஃபெக்ட் ஆகுது. அதனால் கட்டி வச்சுட்டு அப்படியே அதுவும் ஓடி போகுது. அப்படி ஹீரோ அப்புறம் கிராஸ் பண்ணுவோம். அப்படி 2 பேரும் கீழே இதாகிடுவாங்க. அப்புறம் ஹீரோவும் பாப்பா ஹீரோ சவுண்டு வருதுன்னு, இந்த கத்தி வச்சதுனால இந்த கத்தி எங்கே நிறுத்திங்க, இந்த கத்தியை தெய்வமே அப்படின்னு ஹீரோமே அந்த கத்தியை பிடிச்சி இது பண்ணுறான். அப்படியே தெரியாமல் அந்த கையை தொட்டுறான். அப்புறம் இந்த கத்தி நான் பின்பாக்கில் வச்சுருந்தேன், காணா வந்துடுச்சு அந்த மாதிரி ஹீரோமே சொல்கிறான். ஏன்னா ஹீரோக்கு நடந்த இடமே தெரியாது. அல்லாமல் பி கேர்ஃபுல்னு அந்த பொண்ணுமே சொல்லிட்டு போயிடும். அல்லாமல் இது நாளைக்கு நம்ம டஞ்சனுக்கு போகலாமா அந்த மாதிரி அந்த பாலுமே சொல்லுவான். இப்போ டஞ்சனில் இருக்காங்க. லில்லியுமே கேட்குது, எங்கே உங்கள் ஸ்குவாடு அப்படின்னு கேட்க, தொலைஞ்சிச்சு நீங்கள் எடுத்தோம் இல்லையா அந்த மாதிரி அவங்களே கேட்குறாங்க. சொல்கிறான், ஏன்னா வந்து பாட்டு மாதிரி தொலைவு கலனால ஹேண்ட் டெம்ப்ளேட்டுக்கு இது உள்ளே வச்சுட்டேன்னு சொல்ல, இருக்கிற இந்த இடத்துல நம்ம டீப்பராக போகலாமா அப்படின்னு ஹீரோமே கேட்குறான். அப்படியே இப்போ சீன் கட் ஆகுது. டஞ்சன் முடிச்சுட்டு இவ்வளோ பண்ணாமல் லெவல் 5 இருக்கவங்களும் இந்த அளவுக்கு சம்பாதிக்க மாட்டாங்க, நம்ம இந்த அளவுக்கு சம்பாதிச்சு தான் ஹீரோமே அவங்களே ஆஃப் இருப்பாங்க. சரி எப்படி பிரிக்கிறதுன்னு இந்த லில்லியுமே கேட்கும். ஹீரோ ஒரு சைனுக்கும் யூஸ் பண்ணாமல் அப்படியே 50-50 பிடிச்சிப்பான். இதை பார்த்து அவங்களும் சொல்கிறது, ரொம்பவே பண்ண கொடுத்துருக்கீங்க, நான் சாதாரண சப்போர்ட்டர் அந்த மாதிரி அதுவுமே சொல்லுவோம். ஹீரோமே சொல்கிறான், இல்லையே நம்ம கரெக்டாக பிரிச்சுட்டோம், நீங்கள் சப்போர்ட்டர் இல்லை அதெல்லாம் இது 50-50 நீ ஈவனாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறான். இப்போ சீன் கட்டாவது ஏஸ் வேலிஸ்டினை காமிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்க பொண்ணுமே 2 பேரும் மாஸ்டர் சண்டை போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோமே அந்த பொண்ணுமே போயிட்டுருப்பாங்க. ஓகே நல்லா இருந்தோம், ஃபுல் பொட்டேஷனு காமிக்க போகிறேன் அந்த மாதிரி ஒரு மேஜிக் புக்குமே எடுக்கிறாங்க. இவங்களை பார்க்க போகிற யாரோ ஒருத்தவங்க பார்க்க மாதிரி இருக்கும், ஸ்கூட்டிஸ் போட்டாங்க. அப்படியே இப்போ டெஸ்டியாமே ரொம்ப டைட்டாக வந்துட்டுருக்கா. ஆசம்பரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அந்த மாதிரி அதுவுமே சலிச்சிட்டாரு. எனக்கு பெல்லை பார்க்கணும் போலக்குன்னு பார்க்க பெல்லு சீக்கிய சவுண்டு கேட்குது. பார்க்குறா, பார்த்தா அந்த லில்லியும் ஹீரோமே இது கை கொட்டி தந்தாங்க. அதை பாவி என்னை டோக்க பண்ணிட்டியா அப்படின்னு அதையுமே ஷாக் ஆகுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமே எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ப்ளஸ் வந்து சிலோட மாதிரி சவுண்டு கேட்டுருக்கோம், அதுக்கும் மன்னிச்சிருக்கேன். இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டராக ஆக்க பார்க்குறேன். அதெல்லாம் அந்த அனிமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி தான் ஃபஸ்ட் வீடியோ. சரி ஓகே வாங்க வரேன்னு பேசாமல் வந்து இது பார்க்கலாம். அதெல்லாம் வந்து நிறையா இந்த மாதிரி நிறைய பேர் காமிச்சிருப்பாங்க. இது அப்கமிங் சீரீஸில் யார் இந்த மாதிரி பார்க்கலாம். பாய் கைஸ்.